பக்தர்கள் அனைவருக்கும் ஜெயந்தி பாலசீனிவாசன் அநேக கோடி நமஸ்காரங்கள். இன்றைய தினம் சிறப்பு சிவத்தலங்கள் என்ற தலைப்பின் மூலம் திருப்பூர் அவிநாசியப்பர் தலத்தை பற்றிய குறிப்புகளை விவரிக்க உள்ளேன். அவிநாசியப்பர் கோவில் என்பது பாடல் பெற்ற கொங்கு நாட்டு தலங்களில் ஒன்றாகும். சுந்தரரால் பாடப்பெற்ற இத்தலம் திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இத்தலத்தில் முதலை கொண்ட பாலகனை சுந்தரர் பதிகம் பாடி மீட்டார் என்பது தொன்நம்பிக்கை. இதன் புராண பெயர் திருப்புக்கொளியூர் அவிநாசி, திரு அவிநாசி. இறைவர் அவிநாசியப்பர், அவிநாசிநாதர், பெருங்கேடிலியப்பர், அவிநாசி லிங்கேஸ்வரர். இறைவி கருணாம்பிகை, பெரும் கருணை நாயகி. தலவிருட்சம் பாதிரி மரம். தீர்த்தம் காசிக்கிணறு, நாகக்கன்னிகை தீர்த்தம், ஐராவத தீர்த்தம் இத்தலத்தின் தீர்த்தங்களாக அமைந்துள்ளன. இவ்வாலயத்திற்கு கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய ஊர்களிலிருந்து பேருந்தில் செல்லலாம். கோவையிலிருந்து 40 கிலோமீட்டர், திருப்பூரிலிருந்து 14 கிலோமீட்டர், திருமுருகன் பூண்டியிலிருந்து 5 கிலோமீட்டர், கோவை ஈரோடு நெடுஞ்சாலையில் இத்தலம் உள்ளது. தல வரலாறு. அவிநாசியப்பர் திருக்கோவில் குளத்தங்கரையில் சில அந்தண சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு சிறுவன் அந்த குளத்தில் நீந்தி விளையாடிக் கொண்டிருக்கும் போது அந்த சிறுவனின் தாய் தந்தை நண்பர்களின் கண்முன்னே ஒரு முதலையானது அந்த சிறுவனை விழுங்கிவிட்டது. இந்த சம்பவம் நடந்து 3 ஆண்டுகள் கழிந்தது. அந்த சமயத்தில் இறைவனின் நண்பனான சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த ஊருக்கு வருகை தந்தார். இறைவனின் பாடல்களை பாடிக்கொண்டு அங்குள்ள அக்ரஹாரம் உள்ளே நுழைந்தார். வேத மந்திரங்கள் முழங்க ஒரு வீட்டில் பூணூர் சடங்கு நடைபெற்று கொண்டிருந்தது. அதற்கு எதிர் வீட்டிலே ஒரு அழுகை குரல் கேட்டது. 3 வருடங்களுக்கு முன்பு தன் மகனை அந்த முதலைக்கு இரையாக கொடுத்த பெற்றோர்களின் அழுகை சத்தம்தான் அது. தன் மகன் உயிரோடு இருந்திருந்தால் தங்கள் வீட்டிலும் பூணூர் சடங்கு நடந்திருக்கும் என்று எண்ணி அழுது கொண்டிருந்தனர். இவர்களின் வேதனை அறிந்த சுந்தரர் அங்கிருந்து நேராக அவிநாசியப்பர் கோவிலுக்கு சென்று பதிகம் பாடி அந்த குழந்தையை உயிரோடு மீட்டுத் தர வேண்டும் என்று அந்த சிவனிடம் வேண்டி கேட்டுக்கொண்டார். சுந்தரரின் வேண்டுதலுக்கு செவி கொடுத்த இறைவன் அந்த முதலைக்கு 5 வயது உடைய சிறுவன் 3 ஆண்டுகள் கழித்து 8 வயதில் எப்படி இருப்பானோ அந்த தோற்றத்திலேயே அந்த பாலகன் முதலை வாயிலில் இருந்து வெளியில் வர வேண்டும் என்று கட்டளையிட்டார். அவிநாசியப்பரின் கட்டளைப்படி அந்த முதலையும் அந்த பாலகனை வெளியே விட்டுவிட்டது. அந்த பாலகனை முதலை வாயிலிருந்து மீட்டு தந்தது இந்த கோவில். யமன் வாயில் சென்றவனை கூட இந்த தலம் மீட்டுத்தரும் என்பது இதன் பொருள். நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியவர் அந்த அவிநாசியப்பர். சிவபெருமானுக்கு ஆசுதோஷன் என்ற பெயரும் உண்டு. ஆசுதோஷன் என்றால் எளிதில் அருள் புரியக்கூடியவன் என்று பொருளாகும். தல அமைப்பு. இக்கோவில் சுமார் 1.5 ஏக்கர் பரப்பளவில் கிழக்கு திசையில் 7 நிலை ராஜகோபுரத்துடன் நம்மை வரவேற்கிறது. கோவிலின் உள்ளே 2 பிராகாரங்கள் உள்ளன. ராஜகோபுர நுழைவு வாயிலில் 2 பக்கமும் நர்த்தன கணபதியின் சிற்பங்கள் உள்ளன. உள்ளே நுழைந்தவுடன் உள்ள மண்டபத்தின் தூண்களில் வீரபத்ரர், ஊர்துவ தாண்டவர் மற்றும் காளியின் சிற்பங்கள் காணப்படுகின்றன. மண்டபத்தில் இருந்த உள்பிராகாரத்தில் நுழைந்தால் மூலவர் அவிநாசியப்பர் சன்னதி இருக்கிறது. மூலவர் சிவம்பு மூர்த்தியாக எழுந்தருளியுள்ளார். மூலவர் கர்ப்ப கிரகத்தை சுற்றி உள்ள பிராகாரத்தில் வடமேற்கு கோஷ்டத்தில் முருகன் சன்னதியும் வடகிழக்கு கோஷ்டத்தில் காரைக்கால் அம்மையார் சன்னதியும் அமைந்துள்ளன. மேலும் உள்பிராகாரத்தில் 63 நாயன்மார்கள் சிற்பங்களும் வைக்கப்பட்டு இருக்கின்றன. ஸ்ரீ காலபைரவர் சன்னதியும் இத்தலத்தில் சிறப்பிற்குரியது. நடராஜர் மண்டபத்தில் உள்ள 5 ஆன நடராஜர்
திருமேனி எல்லோரையும் கவர்ந்து இழுக்கும். இறைவி கருணாம்பிகை சன்னதி மூலவர் அவிநாசியப்பர் சன்னதியின் வலதுபுறம் அமைந்துள்ளது. இங்கே அழகு கொஞ்சம் திருமுகத்துடன் கருணையே உருவெனக் கொண்டு கருணாம்பிகை காட்சி தருகிறாள். தல சிறப்பு. அவிநாசியப்பர் கோவிலில் இருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் தென்மேற்கு திசையில் தாமரை குளம் என்ற ஒரு ஏரி இருக்கிறது. அந்த குளக்கரையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் கோவில் உள்ளது. இக்கோவிலின் சிறப்பு இங்குள்ள முதலை வாய்ப்பிள்ளை சிற்பமாகும். முதலை வாயிலிருந்து குழந்தை வெளிவருவது போன்ற சிற்ப அமைப்பு இங்கு உள்ளது. அவிநாசியப்பருக்கு வலதுபுறம் அம்பாளின் கோவில் உள்ளது. பொதுவாக மற்ற கோயில்களில் இல்லாத சிறப்பு ஆகும். அம்பாள் சன்னதியின் பின்பக்க மாடத்தில் தேளின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த தேளுக்கு பக்தர்கள் விளக்கேற்றி வழிபடுகின்றனர். அப்படி வழிபட்டால் விஷ ஜந்துக்களின் கடியிலிருந்து தப்பலாம். விஷ ஜந்துக்களால் வருகிற கனவு, பயம் ஆகியவற்றிலிருந்து விடுபடலாம் என்பது நம்பிக்கை. விருச்சிகத்தை வணங்கும் முன் நுழைவு வாயிலில் குபேர திசையான வடக்கு நோக்கியுள்ள செல்வ கணபதியை வணங்கிவிட்டு செல்ல வேண்டும். இக்கோவிலின் தேர் திருவிழா மிகவும் புகழ்பெற்றது. இத்தேர் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய தேர்களில் ஒன்றாகும். மேலும் இத்தேர் இதன் சிற்ப வேலைகளுக்காக பெயர் பெற்றது. இத்தலத்தில் பிரம்மா 100 ஆண்டுகளும், இந்திரனுடைய ஐராவதம் என்னும் யானை 12 ஆண்டுகளும், தாடகை 3 ஆண்டுகளும், நாகக்கண்ணி 21 மாதங்களும் வழிபாடு செய்ததாக ஐதீகம். இத்தலத்தின் தல விருட்சமான பாதிரி மரம் இத்தலத்தின் பிரம்மோற்சவ காலங்களில் மட்டுமே பூக்கிறது. மற்ற காலங்களில் பூக்காது இருப்பது அதிசயமாகும். காசியில் வாசி அவிநாசி என்பார்கள். காசிக்கு போய் வழிபட்டால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அது இத்தல இறைவனை அவிநாசி லிங்கேஸ்வரரை வழிபட்டாலே கிடைக்கும் என்பது ஐதீகம். இங்குள்ள அவிநாசியப்பர், பைரவர், காசி தீர்த்தம் 3ம் காசியிலிருந்து கொண்டு வரப்பட்டவை. அமாவாசை அன்று இங்குள்ள காசி கிணற்றில் நீராடி இறைவனை வழிபடுவது சிறப்பு. அன்றைய தினம் மதியம் இடைவேளை இல்லாமல் திறந்தே இருக்கும். நல்ல சனீஸ்வரன். வசிஷ்டருக்கு ஏற்பட்ட சனி தோஷம் இத்தலத்தில் வழிபாடு செய்ததால் நீங்கியதாக தலப்புராணம் சொல்கிறது. அவர் சனி பகவானை தனி சன்னதியில் பிரதிஷ்டை செய்துள்ளார். இங்குள்ள சனி பகவான் அனுக்கிரக மூர்த்தியாக நல்ல பலன்கள் தந்து அருளுகிறார். இடது காலை பீடத்திலும் வலது காலை காகத்தின் மீது வைத்தும், மேல் வலது கையில் அம்பும், இடது கையில் வில்லும், கீழ் வலது கையில் சூலமும், இடது கையில் அபய முத்திரையுடனும் அருளுகிறார். சிவனுக்கும் அம்மனுக்கும் தனித்தனி ராஜகோபுரமும் கொடிமரமும் உள்ளது. சிவாலயங்களில் சிவனுக்கு பின்புறம் அருள்பாலிக்கும் விஷ்ணு இத்தலத்தில் கொடி மரத்தின் அருகில் சிவனை பார்த்தபடி அருளுகிறார். மாணிக்க வாசகர் மதுரையில் இருந்தபடியே அவிநாசியை பாடியுள்ளார். மைசூர் மகாராஜா வம்சத்திற்கும் இத்தலத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இவர்கள் பதவி ஏற்ற பின் காசிக்கு சென்று லிங்கம் எடுத்து வந்து இங்கு பூஜை செய்த பின்பே ஆட்சி பொறுப்பை ஏற்பார்களாம். சிவனுக்கும் அம்மனுக்கும் நடுவில் அருங்கோண அமைப்பிலான சன்னதியில் முருகன் அருளுவதால் இத்தலம் சோமாஸ்கந்த வடிவில் ஆனது. தியானம், பூஜை முறை தெரியாதவர்கள் மனமுருகி சிவனையும் அம்மனையும் வழிபட்டால் கேட்டது கிடைக்கும் என்கிறார்கள். இத்தல இறைவன் திருடனுக்கும் முக்தி கொடுத்துள்ளார். பைரவருக்கு அருகே வியாத வேடர் என்ற திருடனுக்கு சன்னதி உள்ளது சிறப்பு. இத்தலத்தில் 32 கணபதிகள் அருள்பாலிக்கின்றனர். சிவனுக்கு எதிரில் உள்ள ராஜகோபுரத்தின் தென் திசையில் தட்சிணாமூர்த்தி நடனமாடும் கோலத்தில் உள்ளார். சிவசூரியன் தனி சன்னதியில் அருளுகிறார். நர்தன கணபதிக்கு முன்னால் மூஞ்சூர் வாகனத்திற்கு பதில் சிம்ம வாகனம் உள்ளது. 64 பைரவ முகூர்த்தத்தில் இத்தல பைரவர் ஆகாச காசிகா புரத்தநாத பைரவர் எனப்படுகிறார். இவர் காசியில் உள்ள பைரவருக்கு முற்பட்டவர் என தலப்புராணம் கூறுகிறது. இவர் உள்பிராகாரத்தில் இருப்பது சிறப்பு. சிவனுக்கும் அம்மனுக்கும் அடுத்தபடியான சிறப்பு பெற்றவர் என இவரை கூறுகிறார்கள். குருவிற்கு குரு. சுவாமி பிராகாரத்தில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு மேல் சிவயோகி என்ற முனிவர் யோகாசனத்தில் உள்ளார்.
இவர் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு அளப்பரிய கலைகளை பயின்று குருவை மிஞ்சிய சீடரானார். இவர் குருவிற்கும் குருவாக மதிக்கப்படுவதால் தட்சிணாமூர்த்தி சிலைக்கு மேல் அமர்ந்து அருள்பாலிக்கிறார். கோயில் நுழைவு வாசலில் ஆஞ்சநேயர் தனி சன்னதியில் அருளுகிறார். அவர் எதிரே வானரம் கொண்டு தலைகீழாக இறங்குவது போன்ற புடைப்புச் சிற்பம் உள்ளது. 63 நாயன்மார் சன்னதியில் விநாயகர் இருக்கிறார். பிரார்த்தனை: இங்குள்ள இறைவனை வழிபட்டால் மீண்டும் பிறவாத தன்மை கிடைக்கும், அழியா புகழ் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்குள்ள சனி பகவானை வழிபாடு செய்தால் தோஷத்தின் பாதிப்பு குறையும் என்பது நம்பிக்கை. இத்தலத்தில் உள்ள பைரவருக்கு வடைமாலை சாத்தி வழிபடுவது விசேஷம். எதிரி பயம், வழக்கு விவகாரம் நீங்க பௌர்ணமி, அமாவாசை, அஷ்டமி திதிகளில் இவருக்கு வடைமாலை சாற்றி வழிபடுகிறார்கள். குடும்ப ஒற்றுமை ஏற்பட ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் தேங்காய், எலுமிச்சை, பூசணிக்காயில் குங்குமம் தடவி விளக்கேட்டு செவ்வரளியில் அர்ச்சனை செய்து நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள். பங்குனி உத்திர திருநாளில் அவிநாசியப்பர் இந்த குளக்கரைக்கு வருகை தருகிறார். முதலை வாய்ப்பிள்ளையை அழைத்த திருவிளையாடல் வருடந்தோறும் பங்குனி மாதத்தில் உற்சவமாக கொண்டாடப்படுகிறது. வைகாசி விசாகமும் 63 மூவர் விழாவும் மற்ற சிறப்பான விழாக்கள் ஆகும். பக்தர்களே, இன்றைய தினம் திருப்பூர் அவிநாசியப்பர் திருத்தலத்தை பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டோம். கூடிய விரைவில் மற்றும் ஒரு சிறப்பு சிவத்தலம் பற்றிய குறிப்புகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஜெயந்தி பாலசீனிவாசன். நன்றிகள், வணக்கங்கள். ஓம் நம சிவாய.